ஹாய் வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான அப்டேட்னு சொல்லலாம். நம்ம கார்த்திக் ராஜ் ரேவதியும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதியோட திடீர் மாற்றத்தை பார்த்து குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது சாமுண்டேஸ்வரிக்கு சரி கார்த்தி சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனையும் கோவிலுக்கு அனுப்பிடுறாங்க. ராஜராஜனும் சந்தோஷமாக கோவிலுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்த சந்திரகலாவுக்கு பொறுக்கவே முடியல. சந்திரகலா ஹஸ்பண்ட்டை போய் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனாண்டி கிட்ட போய் இப்பெல்லாம் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது சிவனாண்டியும் சந்திரிக்கலாம் பிளான் போடுறாங்க. இதில் எதிலோ சூழ்ச்சியமாக இருக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. இது சும்மா அவன் எதுக்காகவும் எப்பயுமே செய்ய மாட்டான். இதில் ஏதோ ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக இதை நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாட்ட சொல்கிறாங்க. இதை நானும் யோசிக்காமல் விட்டுட்டீங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு இருக்குது, இல்லாமல் இவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கிட்ட ரேவதி போய் நீங்கள் எனக்கு பூ வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்குறாங்க. கார்த்திக் அழகாக பூ வச்சு விட்டுட்டு இருக்காரு. இந்த சீன் செம்மையாக இருக்குது. இருந்தாலும் ரேவதியோட ஸ்மைலிங் வேறன்னு சொல்ல வேற லெவல் செம்மையான ரேவதி கார்த்தியை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரேவதியும் கார்த்தியும் அடிக்கடி மீட் பண்ணி சந்திக்கிறத கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக பார்த்துறாங்க. அதாவது சந்திரகலா சிவனாண்டி 2 பேத்துல யாரோ ஒருத்தவங்க பார்த்துறாங்க. பார்த்து குடும்பத்தில் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பிரச்சனை வரப்போகுது சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.